அன்னை பராசக்தி ஜோதி வடிவில் தோன்றி மும்மூர்த்திகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் காட்சி கொடுத்த இடம் தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில். குறிப்பாக பில்லி சூனியம் இருக்கா நிவர்த்தியாக இந்த கோவிலுக்கு போங்க. திருமண தடையா இருக்கா இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. குழந்தை பேர் இல்லாமல் இருக்கா, நீண்ட ஆயுளோடு இருக்கணுமா, இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் எங்கே இருக்கு? இந்த கோவிலுக்கு போனால் இன்னும் என்னெல்லாம் நம்மளால பெற முடியும்? இது மட்டும் இல்லாமல் அன்னை பராசக்தி தினசரி 3 ரூபத்தில் காட்சி கொடுக்கக்கூடியது. அப்படி மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், ஏன் போகணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும், இந்த கோவிலுடைய மர்மமான சில தகவல்களை கூட சுவாரஸ்யமாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும், அல்லது அந்த கோவிலை பற்றி நான் சொல்லப்படாத கருத்துக்களை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் நான் இந்த கோவில் பற்றிய தகவல்களை இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முறையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. அதாவது வீட்டில் ஒரு சிலருக்கு திடீர்னு நோய்வாய்ப்படுறது, திடீர்னு அவங்க நடக்க முடியாமல் போகிறது, அவங்களுக்கு விபத்து ஏற்படுறது, வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான நேரம் அமையலை, சரியான பரிகார பலன்கள் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கேரளாவில் சக்தி வாய்ந்த பெண் தெய்வமாக இந்த பகவதி அம்மனை பார்க்குறாங்க. இந்த கோவில் எர்ணாகுளத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை இடத்துல அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் அதிகமாக போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, எனக்கு இது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு அதிகமாக போவாங்க. திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பேரு கிடைக்கவும், நீண்ட ஆயுளுக்காகவும் இந்த கோவிலுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வராங்க. அன்னை பராசக்தி ஜோதி வடிவில் தோன்றி மும்மூர்த்திகளுக்கும் காட்சி கொடுத்த இடமே இந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் சபரிமலை ஐயப்பனுக்கு நிகராக கருதப்படுது. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், பெண்களினுடைய சபரிமலை அப்படின்னு இந்த கோவில் போற்றப்படுது. பகவதி அம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அன்னை பகவதியை நம்ம திருமாலோடு சேர்த்து அம்மே நாராயணா அப்படின்னு வழிபாடு செய்கிறாங்க. அதாவது நாராயணியும் நாராயணனும் ஒன்று என்ற பொருள்படக்கூடியதா இந்த வழிபாடு இருக்குது. அன்னை பராசக்தி தினசரி 3 ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். காலையில் வெண்ணிற ஆடையில் சரஸ்வதி ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. மாலையில் சிவப்பு நிற புடவையில் மகாலட்சுமியாகவும், இரவில் கருநீல புடவையில் துர்க்கையாகவும் காட்சி கொடுப்பாங்க. அதே போல் பகல் உச்சிக்கால பூஜையில் இரவு உச்சி பூஜைக்கும் மகா காளியாக அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இங்கே நீங்கள் பார்த்து வியந்தது என்ன, அதே போல் இந்த கேரளாவில் இன்னும் என்ன மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு திருமண தடை அகலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிள்ளை சூனியத்தில் இருந்து விடுபடவும் இந்த அம்மன் காக்கும் தெய்வமாக விளங்குறாங்க. 3.5 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த சிலை ருத்ராட்சத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மிக பெரும் அதிசயமானதாக இருக்குது. பெரும்பாலும் இது மாதிரி எங்கேயும் நம்மளால் காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நிர்மாலயத்துக்கு பிறகு தங்க அங்கி அணிவிக்கப்படுது. முற்காலத்தில் இந்த இடத்துல காட்டுவாசிகள் அதிகமாக வசித்து வந்தாங்களாம். ஆதிவாசிகளுடைய தலைவன் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தினசரி பசுமாடுகளை கொன்று அதனுடைய இறைச்சியை சாப்பிட்டு வந்தாராம். அது ஒரு நாள் அவருடைய மகள் தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து ஒரு பசுவை காப்பாற்றினாங்களாம். மகள் மீது இருந்த பாசத்தினால கண்ணப்பனும் அந்த பசுவை எதுவும் செய்யாமல் விட்டுட்டாரு.
இனி பசுக்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தார். இருந்தாலும் அவர் முன்பு செய்த பாவத்தால் தன்னுடைய மகள் இறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அவருடைய கனவுல மகளால் காப்பாற்றப்பட்ட அந்த பசு தோன்றுது. அந்த பசு தேவி பசு தேவி அப்படின்னு உணர்றாங்க. அந்த பசு கண்ணப்பனுடைய கனவுல தோன்றி மாட்டு தொழுவத்தில் தான் சிலையாக இருக்கிறதாகவும் அதனுடைய அருகில் மகாவிஷ்ணு சிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைந்தாங்களாம். மறுநாள் கண்ணப்பன் மாட்டு தொழுவத்தில் போய் பார்க்கும்போது அங்கு அம்மனுடைய சிலையும் விஷ்ணுவனுடைய சிலையும் காணப்பட்டிருக்கு. அதை சிறிய கோவிலாக மாற்றி கண்ணப்பன் வழிபட்டு வந்திருக்காரு. பிறகு அந்த இடம் புதர்கள் மண்டி காடாக மாறி போயிருக்கு. இந்த நிலையில தான் காட்டில் ஒரு பெண் புல் வெட்டும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான அனைவருக்கும் தெரியுது. குறிப்பாக நம்பூதிரிக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் தேவ பிரசன்னம் பார்த்து தேவியினுடைய பெருமையை உணர்ந்து மீண்டும் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்கிறாரு. இதுவே சோட்டானிக்கரை அம்மன் அருள்பாலிக்கக்கூடிய இடமா மாறுது. இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தின் அருகில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசிக்க முடியும். குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறதுக்கு முன்பாக கோவிலில் வடப்புறத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் பூஜை செய்து வழிபாடு நடத்தி அதன் பிறகு பள்ளியில் சேர்க்கிறாங்க. இங்கு 12,000 புஷ்பாஞ்சலி செய்து அம்மனுக்கு சிகப்பு நிற புடவை அணிவித்து வழிபாடு செய்யப்படுவது சிறப்பான கருத்தாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த கோவிலுக்கு உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த செயல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது சைவ வழிபாடு மட்டுமே நடைபெற்று வருது. பில்லி சூனியம் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து பூரணமாக குணமடைந்து போகிறாங்க. இங்கு குருதி பூஜை சிறப்பாக நடைபெறுது. தினசரி குருதி பூஜை நடைபெறும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. மாசி மகத்தில் சோட்டானிக்கரை மகம் ரொம்ப கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பெண்களுக்கு திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த கோவிலுக்கு எண்ணற்ற பெண்கள் வருகை தருகிறாங்க. தேவியினுடைய வலதுபுறம் மகாவிஷ்ணு காணப்படுறாரு. கேரளாவில் பெண்கள் சபரிமலை அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் இன்றைக்கும் போயிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சோட்டானிக்கரைக்கு இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்களும் இப்படி பழமையான இந்த கோவிலுக்கு போய் வழிபட்ட ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு குறிப்பாக நான் இந்த கோவிலுக்கு இன்னும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத சில பலன்களை கூட நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான கோவிலுங்க. சாதாரணமாக நம்ம இதனுடைய வரலாறு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துகிறதா கூட இருக்கும். ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாக கூட இந்த கோவில் சொல்கிறாங்க. இங்கே அன்னை பகவதி காலை சரஸ்வதியாக, மதியம் லக்ஷ்மியாக, மாலை துர்க்கையாக 3 வடிவங்களில் காணப்படுவது இங்கே பெரும் சிறப்பாக பார்க்கப்படுது. முக்கியமாக நாம் இங்கு விசித்திரமானதாக பார்க்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வலது கையை பாதத்தை காட்டக்கூடிய வகையிலும் இடது கையால் அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னும் இது மற்ற கோவில்களில் இருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மனநோய் இருக்கக்கூடியவங்க, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கிறவங்க இங்கு வந்து பரிகாரம் செய்துட்டு போகிறாங்க. இந்த சோட்டானிக்கரை அம்மன் அனைத்து துன்பங்களையும் நீக்கி வரம் அருளக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு பக்தர்கள் மனம் சார்ந்த கோளாறு தொடர்பாக இங்கே அதிகமாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவு, உறவு பிரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களாம் முக்கியமாக இந்த கோவிலுக்கு வராங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டம் சோட்டானிக்கரைக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சோட்டானிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பகவதி அம்மன் கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.